வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையான காய்கறிகளாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர், பீன்ஸ், க்ரீன் சில்லி 3 எடுத்திருக்கேன், கேரட், டொமேட்டோ 2 எடுத்திருக்கேன், ஆனியன் 1 எடுத்திருக்கேன், பொட்டேட்டோ 1 எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்பினாச் கீரை நானும் போடுறேன். எனக்கு குழந்தைங்கள்லாம் தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதுமாரி இது கூடயே கொஞ்சோண்டு சேர்த்தா அது உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 கப் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறி இருக்குது. இப்போ நான் நல்லா ஒரு பாயில் பண்ணுற தண்ணியில் இந்த பாஸ்மதி ரைஸ் ஆஃப் குக் பண்ண போகிறேன். 3/4 குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நல்லா பாயில் ஆன பண்ணி இந்த ரைஸை அதில் போட போகிறேன். இது நல்லா 3/4 வரைக்கும் குக் பண்ணோம். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சால்ட்டு போட்டால் போதும். 10 மினிட்ஸ் கழிச்சு உடனே போட்டோன்னா வேகாது. கொஞ்சம் பாதி வெந்த வேண்டி நம்ம சால்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பாயில் பண்ண தண்ணியில் 2 லவங்கம் போடுறேன். இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வேணால் ஆப்ஷனல் தான். அதனால் இப்போ நான் 2 லவங்கம் அதில் போடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன். ரைஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். உங்களுக்கு அது வேணான்னாக்கா விட்டுடலாம். நீங்கள் அந்த மாதிரி கிரேவியுமே பண்ணுற இடத்துல அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலாலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சிறிதளவு எடுத்தால் போதும். அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒன்றா வதக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை, சிறிதளவு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு லவங்கம். ஏன்னா ஏற்கனவே லவங்கம் போட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப போடல. ரொம்ப மசாலா ஃப்ளேவர் இருந்தால் கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம். அதனால் லைட்டாக மைல்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக வந்தால் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச வேணே இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் போடுறேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது வதக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்குது. நீங்கள் வேணும்னா சோம்பும் போட்டுக்கலாம், இந்த ஃப்ளேவர் பிடிச்சுன்னா. ஆனால் சோம்பு போட்டேன்னா அங்கங்கே நிற்கும். அதனால் நான் போடல. நான் பிரியாணி மசாலாலேயே இந்த சோம்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் தனியாக இதில் போடல. இது நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. 3/4 குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆனியனும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மில் வச்சு டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கலரும் கொடுக்கும். இது மாதிரி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, ரெட்டிஷாக. அப்போ தான் அந்த புலாவும் நல்லா உங்களுக்கு ரெட்டிஷாக வரும். வெஜிடபிள் புலாவு. புலாவ் சொல்லலாம், பிரியாணி சொல்லலாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு மசாலா அரைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு டேங்கி ஸ்மெல்லு கொடுக்கும். ஃபஸ்ட்டு அதில் நான் முழு தனியாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம், பட்டை, வேணும்னா சோம்பு ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன்னு. இப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா லைட்டாக ஒரு 1 பாதியமாக க்ரோஷாக பவுடர் பண்ண போகிறோம். இது பாருங்கள், தக்காளி பாதி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் ஒரு காயாக எடுத்து அதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர்,
இந்த காலிஃப்ளவர் லைட்டாக வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஜஸ்ட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஹார்டான இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் முதல்ல போட்டுக்கலாம். அப்புறமா கேரட், நல்லா இதுவும் குக் ஆகட்டும். அப்புறமா க்ரீன் சில்லி 3 போட்டிருக்கேன். அப்புறம் பீன்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸ் 3/4 குக் ஆயிடுச்சு. நல்லா ரா குக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பினாச் கீரை போடுறேன். குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும், டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கணும் சொல்லுவாங்க. அதனால இந்த வெஜிடபிள் ரைஸ்லேயே நான் இந்த கீரை போடுறேன். நல்லா இருக்கும். இப்போ இது தெரியாது உங்களுக்கு கீரை போட்டதுக்கும் வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த கீரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போடுறேன். அதை போட்டு நல்லா வதக்கணும் இந்த மசாலாலேயே. நீங்கள் வேணும்னா வெங்காயம் தக்காளி வதக்க சமயத்துலேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு தயிர் போடுறதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் தண்ணி விடாமல் கூட வேக வைக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்ச நேரம் ஆகும், ஸ்டீம்லேயே வேகும். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு குக் ஆகிடும். பட் இதுமாதிரி ஓப்பன் பேனில் பண்ணால் அது டேஸ்ட் தனியாக இருக்கும், நல்லா உதிரியாகவும் வரும். இப்போ நான் தேவையான மசாலாஸ்லாம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி, பிரியாணி பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும், வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு போடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் அந்த ஏற்கனவே அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் நான் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா லைட்டாக தூவி விட போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் வேக விடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு காரம் நல்லா கொதிக்கிற சமயத்தில் இந்த லைட்டாக இந்த தண்ணி எடுத்து பாருங்கள், உப்பு காரம்லாம் குக் ஆயிடுச்சு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதேமாரி வெஜிடபிள்ஸில் நல்லா வெந்துச்சான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இப்போது நான் குக் பண்ணி வச்சுருக்க 3/4 ரைஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டில் ஒரு 10 நிமிஷம் டம் போட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் ரைஸு. இன்னும் நீங்கள் ரைஸை நல்லா உதிரியாக பண்ணுங்கள். இது குழந்தைங்களாம் சாப்பிட்டா கொஞ்சம் கொலகொலம் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பெரியவங்களாம் சாப்பிடுதுன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் முன்னாடியே எடுத்துகிட்டு நல்லா அந்த பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் அப்படியே ஒரு டம் போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு மூடி எடுத்து ஏற்கனவே உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்க, வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.